பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14, 15, 16. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு மன்னிக்கணும். 14 வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இறங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். திரும்பவும் உங்களுடைய வேத ஞானத்துக்காக வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14, 15, 16. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே இந்த 14, 15, 16 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு குறிப்பிடத்தக்கதான 3 வார்த்தைகளை கிருபையை முன்னிட்டு பார்க்கிறோம். 14வது வசனத்திலே ஆசீர்வதியுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 15வது வசனத்திலே சந்தோஷப்படுங்கள் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். 16வது வசனத்திலே ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வதியுங்கள் என்றால் எதை குறிக்கிறது? சந்தோஷப்படுங்கள் என்றால் எதை குறிக்கிறது? ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்றால் எதை குறிக்கிறது என்பதைத்தான் தேவனுடைய கிருபையை முன்னிட்டு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை பெறுவது நல்லதா, ஆசீர்வதிப்பது நல்லதா என்பது நிறைய பேருக்கு கேள்வியாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஆசீர்வதியுங்கள் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எதற்கு இணையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஆசீர்வதியுங்கள் என்கிற வார்த்தையே இந்த கடைசி காலத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாத குறைவு உண்டாகிறதை நம்மால் நன்றாய் உணர முடியும். என்ன ஆசீர்வாத குறைவு? கர்த்தர் நல்லவன். நமக்கு ஒரு பழக்கம் வந்துவிட்டது. என்ன பழக்கம்? ஆசீர்வாதத்தை கேட்டுதான் பழகிவிட்டோம், வாங்கிதான் பழகிவிட்டோம். ஆனால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பழக்கம் நமக்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டிருக்கிறது, அது ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல ஒரு தேவ பிள்ளையின் அனுபவம், நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் ஜீவியம் என்பது மற்றவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறதை விட மற்றவர்களை ஆசீர்வதிப்பது தான் நல்ல ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும்? எல்லாரையும் எல்லா விதத்திலும் எப்போதும் ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் சில முறைகளை வைத்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி
அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இங்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆசீர்வதிங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு ஆசீர்வாதம் வரணும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மற்றவர்களை ஆசீர்வதிக்க தெரியணும். வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் உள்ளதை கொடு என்று சொல்லி. இன்னைக்கு ஆசீர்வதிங்கள் என்றால் பலர் கேட்கிற உடனடி பதில் கேள்வி என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நான் என்னத்த ஆசீர்வாதமா இருக்கிறேன்? என் நிலைமைய பத்தி எனக்கு தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் பெரிய ஆசீர்வாதமான பாத்திரம் கிடையாது. ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இல்லாட்டி ஆசீர்வதிக்கிற இடத்துல நான் இல்லை என்று சொல்லி தங்களை தாங்களே குறைத்து கொண்டு ஓசத்திரம் மட்டமாய் பேசிக்கொள்ளுகிற எடைப்படுகிற பலர் தான் இருக்கிறார்கள். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் மற்றவர்களை போய் ஆசீர்வதியுங்கள். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை யாரை ஆசீர்வதிப்பது அல்லது எப்படி ஆசீர்வதிப்பது? ஆசீர்வதிப்பது என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது இல்ல மட்டும் வர்றாங்க, அவங்களை ஆசீர்வதிக்க விரும்பினா கையை நீட்டி அவங்க தலைய தொட்டு அவங்க நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லாட்டி சோத்திரம் மற்றவங்க நம்ம காலில் விழுந்தா ஐயோ காலில் விழுகாதீங்க, பரவாயில்ல எந்திரிங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஆசீர்வதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆசீர்வதிங்கள் என்று சொன்னா ஏதோ வாயை திறந்து நீ நல்லா இருப்ப, 16 பிள்ளைகளை பெறுவ, உனக்கு நிலம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நீ ரொம்ப நாள் உயிரோட இருப்ப, எப்படி எல்லாம் சொல்றதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா ஒரு பரிசுத்தவானோ ஒரு தேவ மனுஷனோ ஒரு தேவ பிள்ளையோ மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு பல முறைகள் உண்டு. அதுல ஒரு அற்புதமான முறையை சொல்ற பாருங்க. என்ன முறைன்னா, அதே வசனம் 1 பேதுரு அதே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம. ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப அற்புதமான ஒரு வழி என்ன தெரியுமா? யார் உங்களுக்கு தீமைய செஞ்சாங்க அவங்களுக்கு பதிலுக்கு நீங்க தீமை செய்யாம இருந்தாலே அதுவே நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு நல்ல ஆலோசனை பாருங்க. வாயினால் சொல்லி ஆசீர்வதிப்பதை விட 100 ரூபாய் 500 ரூபாய் மொய் எழுதி வாழ்த்திட்டு ஆசீர்வதிச்சு வர்றதை விட, கர்த்தர் நல்லவன், நாம் நமக்கு விரோதமாய் எழும்பினே, நமக்கு தீமை செய்தே, நம்முடைய மனைவியை சோத்திரம் வேதனைப்படுத்தினே, நம்முடைய பிள்ளைகளை அடித்தே, நம்முடைய குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கினே, நமக்குள்ள இருக்கிற நிம்மதியை கெடுத்து, நமக்கு விரோதமாய் பேசினே, அவர்களுக்கு உன்னாலத்தான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, உன்னாலத்தான் என் குடும்ப வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதனால கர்த்தர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் என்று சொல்லி தீமைக்கு தீமை செய்யாமல் இருந்தால் அதுவே அவர்களை நாம் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற நல்ல ஆசீர்வாதம். இப்போ சொல்லுங்க, இந்த விதத்துல நீங்க யாரையாவது ஆசீர்வதித்திருக்கீங்களா? உங்களுக்கு மனசார தப்பு பண்ணிருப்பாங்க, மனசார உங்களுக்கு எதிரா செயல்பட்டிருப்பாங்க, மனசறிய உங்களை மகா அவலட்சணப்படுத்தி இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது ஐயரவு அல்லது மனசாட்சி இருக்குதான் நினைக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணல. இப்போ நடக்க வேண்டியது என்ன? உங்களுக்கு ஆக்ரோஷம் வந்து, உங்களுக்கு கோபம் வந்து, உங்களுக்கு எரிச்சல் வந்து, நீங்க நல்ல வசனத்தை வச்சே திட்டி இருக்கலாம்.
தாவீது சொல்றார்ல, என் சத்துருக்கள் பட்சிக்கப்படுவார்களாக, அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக, அவர்கள் நொறுக்கப்படுவார்களாக, ஆண்டவரே நீர் அவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவீராக. இப்படியெல்லாம் தாவீது அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த வசனம் எழுதியிருக்கிற அதே பைபிள் தான் சொல்லுது, நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பது எப்படி என்று சொன்னால், தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது தான் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பதும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் அடையாளம். சில கேட்பாங்க, என்ன பாஸ்டர் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்றீங்க, அவங்க தாம் தூம் அப்படின்னு ஆடுறாங்க, வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு எல்லா வேலையும் பார்க்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காத, அல்லது அவங்களுக்கு விரோதமா எதுவும் பேசாத, ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றீங்க. எப்படி முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது முடியாத காரியம்தான். ஆனாலும் நீங்க விசுவாசித்தால், சகித்து கொண்டால் அது உங்களால் முடியும். தீமை செய்ய வேண்டிய இடம் நிறைய இருக்குது. என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, ஊழியக்காரன் என்கிற என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் என் ஊழியத்திலே சரி, நான் போய் தீமை செய்யணும் அப்படின்னாக்கா அதற்கு பங்காளிகள் நிறைய பேர் இருக்காங்க. வேணும்னு கிடையாது, அவங்க எனக்கு பண்ணின துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவர்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ சகிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ தாங்க வேண்டும். கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ பொறுமையாய் போக வேண்டும். ஒரு முறை நடந்த சம்பவம், ஒரு விசேஷித்த சபை. அந்த சபையிலே கர்த்தர் நல்லவர், பெண்கள் மாத்திரம்தான் விசுவாசிகளா இருக்கலாம், ஆண்களே கிடையாது, ஆண்களே கிடையாது. அந்த சபையிலே 2 ஆண்கள் தான் இருப்பாங்க. வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி பலிபீடத்திலிருந்து ஆலயத்துடைய பின்னாடி காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் பெண்களும் வாலிப பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் நிரம்பி இருப்பாங்க. இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆண்கள் உட்கார அந்த சைடு முழுக்க ஃபுல் காலியாத்தான் இருக்கும். 2 ஆண்கள் இருப்பாங்க. அந்த 2 ஆண்களும் யாருன்னா, ஒண்ணு அந்த சர்ச்சில் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற சர்ச் பாஸ்டர், அந்த சர்ச்சில் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டருடைய மாமனார். முன்னாடி பாஸ்டர், பின்னாடி மாமனார். அந்த மாமனார் ரொம்ப வயசானவர். இந்த 2 ஆம்பளைகளை தவிர இந்த சபையில ஆண்களே கிடையாது. அப்போ ஆண்டோடைய கிருபையினால ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை கேள்விப்பட்டு என்னை குறித்து சொல்லி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. அங்க போய் கூட்டம் நடத்த அழைத்திருந்தார்கள். போய் மேடை ஏறி தேவனுடைய கிருபையினால் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி நன்மைகளை கட்டவிழ்த்து தேவனுடைய வார்த்தைகளை அனுபவத்தில் அனுப்பிவிட்டு வந்தேன். தேவ சமூகத்திலே பைபிளை கையில் வச்சு சொல்லுவேன். அந்த கூட்டம் முடிந்த அடுத்த வாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த சபையிலே பெண்களுக்கு சரிசமமான அளவிலே ஆண்கள் வந்தார். இப்ப சபையே பூத்து குலுங்குது. அந்த பாஸ்டருக்கு ஆச்சரியம், பாஸ்டர்மாவுக்கு ஆச்சரியம், விசுவாசிகளுக்கு ஆச்சரியம், அங்க இருக்கிற மூப்பர்களுக்கு ஆச்சரியம். இத்தனை வருஷம் இப்படி இல்லை. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் இவ்வளவு ஆண்கள் வராங்க. நடந்தது என்ன தெரியுமா? அடுத்து ஒரு கொஞ்ச நாட்கள் கடந்தது. அவங்களே இன்னொரு மீட்டிங் ஆயத்தப்படுத்தினாங்க. கர்த்தர் நல்லவன் ஆயத்தப்படுத்தி அதுல முதல் விசேஷித்த செய்தியாளரா என்னுடைய பேரை போட்டு என் போட்டோவை போட்டு எல்லாம் அடிச்சு வாலி பண்ணி பிளக்ஸ் போர்ட்லாம் வச்சு அதுக்கு எல்லாம் வேலை பண்ணாங்க. அந்த மீட்டிங்க்கு ஒரு பெரும் செலவு பணத்தொகை நான் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த கூட்டத்துடைய பெரும்பகுதி வேலைகளையும் நானே செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு செய்து கூட்டம் ஆரம்பித்தாகிவிட்டது. கூட்டத்தின் நாட்கள் வந்தது. சாயங்காலம் கூட்டம் ஆரம்பிக்க போகுது. அதுக்குன்னு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். கையில பணமும் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய பேர் போடப்பட்டு போட்டோ போடப்பட்டு என் கூடவே இன்னொரு ஊழியர் பேரை போட்டு பெரிய வால்போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலும் ஒட்டி இருக்கு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த சபையில் குறிப்பிட்ட ஒரு ஸ்திரீ
அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அங்க இங்க பேசி அதை இதை பண்ணி நிறைய குட்டிகள்கிட்ட பண்ணி கடைசியில என்னை இந்த மேடையில ஏறவே விடல. ஒரு நாள் இல்ல, 3 நாட்களும் அந்த கூட்டத்துக்கு ஒரு செய்தி கூட கொடுக்கறதுக்கு அனுமதிக்கல. ஜனங்களுக்கெல்லாம் கேள்வி, விசுவாசிகள் எல்லாம் சோத்திரம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ சோத்திரம், என்னுடைய செய்திக்காக பலர் காத்து கொண்டிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு சூழ்ச்சி செய்து கடைசி வந்த வேற ஒரு ஊழியக்காரரை புகழ்ந்து மேலே ஏற்றி எல்லாம் பண்ணிட்டு 3 நாளும் அவர்கள் ஒரு அனுமதி கூட கொடுக்கல. நடந்த சம்பவம். வேற எந்த ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும் உடனே கிளம்பி போயிருப்பான். ஏன்? உலக பிரசித்தி பெற்ற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் சோதரம் நம்முடைய மதுரை பட்டணத்துக்கு வந்திருந்தார். பெனிகின்ல கர்த்தர் நல்லவே, அவர் உலக பிரசித்தி பெற்ற அவருக்கு கூட்டமே குறைவென்று உடனே போய்விட்டார். ஆனால் இங்கு அந்த 3 நாட்களும் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தேன். எந்த பதிலும் பேசல. ஒரு சாதாரண நபர் போல கூட்டத்துல கலந்துகிட்டு அமைதியா இருந்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். கர்த்தர் நல்லவை. அவங்க அங்க வேற ஏதாவது நடக்கும் சொல்லி சிலர்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா எந்த ரியாக்ஷன் பண்ணல. நமக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தது ஆசீர்வதியுங்கள் என்பதுதான். அதை யாரை ஆசீர்வதிக்கணும்? தீமை செய்தவர்களை ஆசீர்வதிக்கணும். தீமைக்கு தீமை செய்யாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆலோசனை. அப்ப அதற்கு இணங்கி பொறுமையா நாட்கள் கடந்தது. அந்த கூட்டம் முடிந்தது. ஓ சுத்திரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தது. அந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம், சபையில இருந்த பெரும்பாலான மக்கள் அந்த சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. பெரும்பாலான கூட்டம். அதே சபையிலிருந்து ஒரு விசுவாசி அந்த சபையில் இருக்கிற ஜனங்களை கொண்டு போயிட்டு அதே தெருவுல இன்னொரு கிளை சபையை வேற ஒரு சபையை ஆரம்பிச்சு கூட்டம் எதிராக கூட்டம் நடத்தினான். இப்ப அந்த சபை நல்லா வளர்ந்த சபை, தீர்க்க தரிசனத்தான் வளர்ந்து இப்ப உடைஞ்சி நொறுங்கி போச்சு. இதை ஏன் சொல்றேன்னா, அந்த நேரத்துல நான் வாக்குவாதம் பண்ணி இருக்கலாம், அல்லது அவர்களை சபித்து இருக்கலாம், அல்லது முறுமுறுத்து இருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். ஆனா எதுவும் பண்ணாமல் சகித்து கொண்டு கண்ணீர் விட்டு பொறுமையாய் இருந்தேன். அதை கர்த்தர் பார்த்தார். அதற்கு அவரே பதில் செய்தார். அப்ப ஏன் சொல்றேன்? இதுதான், நமக்கு யார் எந்த தீமை செய்தாலும், எவ்வளவு பெரிய காரியத்தை நடப்பித்தாலும், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பதில் இந்த 1 பேதுரு 3:9 சொல்லுவதை போல் தீமைக்கு தீமையை செய்யாமல் இருப்பது. இரண்டாவதாக ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறது எப்படி தெரியுமா? அந்த 1 பேதுரு 3:9 சொல்லுது, உதாசீனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். யாராவது உங்களை கேவலமா நடத்திட்டாங்களா, உங்களை தவறா பயன்படுத்திட்டாங்களா, உங்களை மட்டம் தட்டிட்டாங்களா, உங்களுடைய தாளந்து, உங்களுடைய திறமை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதத போல பண்ணிட்டாங்களா, அவங்க உங்களை உதாசீனப்படுத்தினா உதாசீனப்படுத்தணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பதிலுக்கு பதில் அவர்களை உதாசீனப்படுத்தவே கூடாது. இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் அடிப்படை சத்தியம், தேவ பிள்ளையின் அடிப்படை ஜீவியம். இந்த உலகமே இயேசு கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தினது. ஆனா தேவன் எல்லாரையும் உதாசீனப்படுத்தல. பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா விட்டு. அப்போ இங்க 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம் அன்றைய கிருபையினால். 1, ஆசீர்வதிங்கள். 2வது, சந்தோஷப்படுங்கள். 3வது, ஏக சிந்தையா இருங்கள் என்று ரோமர் 12:14-15-16 பார்க்கிறோம். அது முதலாவது ஆசீர்வதிங்கள். அந்த ஆசீர்வதிக்கிறதுல தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். உதாசீனப்படுத்தினவர்களை உதாசீனப்படுத்தாமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். ஓ கர்த்தர் நல்லவே. அதே சமயத்தில் நாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னொரு அற்புதமான வழியை ஆண்டவர் சொல்லுது. என்ன வழி? ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இப்போ
ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னொரு அழகான வழி ஆண்டவர் சொல்றாரு. யார் உங்களை துன்பப்படுத்தினாங்க, யார் உங்களை ரொம்ப காயப்படுத்தினாங்க, யார் உங்களை ரொம்ப சோத்திரம் வேதனைப்படுத்தினாங்க, அந்த துன்பப்படுத்தின அவர்களை நீங்கள் சபிக்காமல் ஆசீர்வதிங்கள். என்னுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாய் அல்ல, சில மாதங்களாய் நெருங்கின தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், மிகுந்த துன்பத்துக்கு நடுவே போனேன். சொல்லன்னா துன்பம், தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, நிம்மதி இல்லை, ஒரே வருத்தம், ஒரே புலம்பல், ஒரே கண்ணீர். என்ன செய்வதென்று தெரியல, யார பார்க்கறதுன்னு தெரியல. ஆனாலும் கவனிங்க, அந்த துன்பப்படுத்துகிறவர்கள் ஒரு உலகத்தான் கிடையாது. இங்க கவனிக்க வேண்டியதுதான், என்னை துன்பப்படுத்தினவர்கள் பாவி கிடையாது. என்னை துன்பப்படுத்தினவர்கள் சத்தியம் தெரியாதவர்கள் கிடையாது. யாருக்கு சத்தியம் தெரியுமோ அவங்கதான் போட்டு எண்ணெய் சட்டியில வறுக்கிற மாதிரி என்னை வறுத்து எடுத்தாங்க. யாருக்கு நல்ல வேதம் தெரியுமோ அவங்கதான் சுண்ணாம்பு காலவாசல்ல உயிரோடு முக்கி எடுக்கிறது போல முக்கி எடுத்தாங்க. யார் சபைக்கு போயிட்டு இருக்காங்களோ அவங்கதான் இந்த ஊழியத்துக்கே விரோதமா மாறினாங்க. ஆனா அவ்வளவு துன்பத்தை கொடுத்தோம், தேவ கிருபையினால் சொல்லுவேன், இன்றைக்கும் அவை எல்லாவற்றையும் சகிக்க விரோதமாய் எந்த காரியம் செய்யாம அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று விட்டுவிட உதவி செய்தார். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தொடர்ந்து ஊழியமும் போயிட்டு, தொடர்ந்து கூட்டமும் நடக்குது, தொடர்ந்து செய்தி கொடுக்கப்படுது, தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது, தொடர்ந்து வேதம் போதிக்கப்படுகிறது. இப்ப புதுசா இவ்வளவு துன்பத்துக்கு மத்தியில இன்னொரு வீடியோ ஊழியமும் ஆரம்பித்திருக்கு. ஏன் சொல்றேன்னா, இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இருக்க வேண்டிய முன்மாதிரி. ஒருவரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறபடி, தீமைக்கு தீமை செய்யாமல் இருந்தால் அது மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளம். உதாசீனப்படுத்தினவர்களுக்கு விரோதமாய் உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் அது ஆசீர்வதிப்பதற்கு சமம். 3ஆவதாக, துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் துன்பப்படுத்தாமல் அவர்களை ஆசீர்வதித்தால் அதுவே உண்மையான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின் அனுபவங்களை இந்த ஜீவியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் தயவுமாய் கற்றுக் கொடுப்பார். தேவன் சொல்லி தருவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அந்த ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ரோமர் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். இங்கு தேவனுடைய வார்த்தை 2ஆவதாக சொல்லுகிறது, சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சந்தோஷப்படுங்கள் என்றால் என்ன? இந்த சந்தோஷப்படுங்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த வார்த்தைக்கு இணையான ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். சந்தோஷப்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் எப்போதும் சந்தோஷமா இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 15:9 வாசிக்கிறேன், கவனிங்கள். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா கர்த்தர். இங்கு சந்தோஷப்படுவதை குறித்து வேதம் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில ஏதாவது தொலைஞ்சு போச்சா? பணம் தொலைஞ்சு போச்சா? நகை தொலைஞ்சு போச்சா? அல்லது வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சா? எந்த காரியம் தொலைந்து போனது?
எதாவது தொலைக்க கூடாதது தொலைந்து போயிருந்தா, இல்ல பெற்ற பிள்ளைகளே எங்கோ வழி தவறி போய் தொலைந்து போயிருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்பது உண்மையானால், நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறது உண்மையானால், அந்த தொலைந்து போன சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக இருக்க தெரிய வேண்டும். அந்த தொலைஞ்சு போச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியல. இங்க ஒரு ஸ்திரீ வெள்ளி காசை தொலைத்து விட்டான். தொலைச்ச உடனே பாருங்க, அவ உடனே பக்கத்து வீட்டுக்காரை கூப்பிட்டு, எதிர் வீட்டுக்காரிய கூப்பிட்டு, இல்லாட்டி மற்ற காவலாளியை கூப்பிட்டு, என் வெள்ளிக்காசு தொலைஞ்சிருச்சு, ஐயோ எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சு கொடுங்க, அதை தேடி கொடுங்கன்னு யாரையுமே அவள் கூப்பிடல. தான் தொலைத்த வெள்ளிக்காசை தானே தேடுகிறார். அவளுடைய உறுதியை பாருங்க, அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் நல்லவே. தான் தொலைத்த வெள்ளி பணம், தான் தொலைத்த வெள்ளிக்காசு, தான் தொலைத்ததை அவளே தேடுகிறாள். அது வரைக்கும் அவள் பேச்சு பேசல, மூச்சு உடல, யார்ட்டையும் எதையும் காட்டிக்கல. இதே சம்பவம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்திருந்தா, ஒரு 3 பவுன் செயின் காணாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன புலம்புவோம், எவ்வளவு கஷ்டப்படுவோம், எத்தனை பேர்ட்ட சொல்லுவோம், அது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, ஏன் விழுந்துச்சுன்னு தெரியல, எடுத்தவன் நல்லா இருப்பாங்களா, அவங்க இப்படி எடுத்திருப்பாங்களோ, இல்லாட்டி இவங்க எடுத்திருப்பாங்களோ, ஆண்டவரே யார் எடுத்திருந்தாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கணும் ஆண்டவரே, உடனே வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அதுல சில விசுவாசிகளை பார்த்தா ஊழியக்காரன் கூப்பிட்டு, ஐயா இப்படி தொலைஞ்சிச்சு, ஜெபம் பண்ணிட்டு எங்க இருக்கு எனக்கு சொல்லுங்க ஐயா. நகை காணாம போச்சு, கையில இருந்த பணம் காணாம போச்சுன்னா, காணாம போன நகையையும் பணத்தையும் தேடி வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த ஸ்திரியை பாருங்க, சந்தோஷப்படுகிற ஒரு ஸ்திரீ. எப்ப தெரியுமா? தன்னிடத்தில் இருந்த ஒரு வெள்ளி பணம், அந்த ஒரு வெள்ளி பணம் தொலைந்த நேரத்துல யாருக்கும் அவள் எதுவும் சொல்லவில்லை, யாரையும் கூப்பிடவே இல்லை. அவளே முயற்சித்தாள், அவளே வீட்டில் இருக்கிற எல்லா திரைகளை தூக்கினாள். அந்த ஸ்திரியை விளக்கை கொளுத்தினார்கள், அந்த ஸ்திரியை நல்ல கூட்டினார்கள், அந்த ஸ்திரியை இந்த வெள்ளி பணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் எல்லாத்தையும் போய் சொல்றான், நான் தொலைத்த வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட வந்து சந்தோஷப்பட. அப்ப சந்தோஷப்பட வேண்டியது எப்போது தெரியுமா? எல்லாம் பத்திரமா இருக்கும்போது அல்ல. நம்முடைய சக்தியை மிஞ்சி சில நன்மைகள் வெளியே போகும், நம்முடைய எதிர்பார்ப்பை மீறி சில சுபிட்சங்கள் அது யாற்றோ போய் சேரும். ஏது நடந்ததுன்னு தெரியாது, அது இழந்ததை போல இருக்கும். கர்த்தர் நல்லவன். ஆனால் அந்த இழக்கிற ஒரு நிர்பந்தம் வருது பாருங்க, அந்த நேரத்திலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அந்த நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அந்த நேரத்திலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தொலைத்ததை விட பெருசா நம்ம ஒண்ணு தொலைச்சிட போறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் யோசேப் பிறக்கும் போது மீண்டும் நாசரேத்துக்கு வந்து சேருகிற வரைக்கும் யோசேப் இருந்தார். அதுக்கப்புறம் ஓசத்திரம் மரியாளின் புருஷனாக இந்த யோசேப்பு என்ன ஆனார்னே தெரியல, தொலைஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் அவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் ஊரா ஒழித்து போயிட்டு இருக்காரு. அதுல பல சகோதரர்கள் அவர் கூடயே இல்லை, அவங்களும் தொலைந்ததை போல. ஆனாலும் அதை குறித்து ஆண்டவர் கவலைப்படல, சந்தோஷப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவன். அந்த சகோதரிகள் கூட இவர் இருந்தார், ஓடி பிடிச்சார், விளையாண்டார், சந்தோஷப்பட்டார் கிடையாது. அப்போ அந்த சகோதரிகளையும் பிதாவின் நிமித்தம் பரலோகத்தின் நிமித்தம் சகோதரிகளையும் அவர் இழந்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் நல்லவன், இவர் தேவனுடைய ராஜ்யத்தையே இழந்துதான் பூமிக்கு வந்தார்.
அப்புறம் கர்த்தர் நல்லவன். இந்த பூமியில அவர் நல்ல ராஜாவா இருக்க வேண்டியவர். அந்த ராஜ பதவியை அவர் இழந்தார், அதுவும் காணாமல் போனது. இப்படி நிறைய காரியத்தை இயேசு இழந்து கொண்டே இருந்தார். ஓ, கர்த்தர் நல்லவன். ஆனாலும் அவர் ஒவ்வொரு காரியத்தை இழந்த போதெல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து சந்தோஷமாகவே இருந்தார். அப்போ இந்த கடைசி காலத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்பி இருந்த ஒரு வேலை, நமக்கு நல்ல சம்பளம் கொடுத்த ஒரு வேலை, நமக்கு உதவிக்கு காரணமாயிருந்த, குடும்பத்தை நடத்துவதற்கு காரணமாயிருந்த வேலை இன்னைக்கு இல்லை. சொத்துறோம், ஏன் தெரியல. திரும்ப அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டி அந்த வேலை வருமானம் இல்லை. ஆனா அந்த நேரத்துலதான் நீங்க துவண்டு போகக்கூடாது, புலம்பக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அந்த இழந்து போன, காணாமல் போன நேரத்துலதான் நீங்க சந்தோஷப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்ற சத்தியங்கள் நீங்க வேற இடத்துல கேட்கிற சத்தியத்துக்கும் இங்க கேட்கிற சத்தியத்துக்கும் நேர் எதிரா இருக்கும். வேற இடத்துல என்ன சொல்லுவாங்க? காசு தொலைஞ்சிருச்சா கவலைப்படாதீங்க, இழந்தவைகளை தேடவும் ரட்சிக்க மனுஷகுமாரனும் தான் உடனே கிடைச்சிடும். தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான், நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள். சத்துரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவன் காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான்னு சொல்லி லூக்கா 15 கடைசி சொல்லுது. உங்களுக்கு எது காணாம போச்சோ அது திரும்ப காணப்படும். இப்படி மேலோட்டமா சொல்லி போவாங்க. ஆனா இங்கு சொல்லப்படுகிற சத்தியம் அது கிடையாது. இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற சத்தியமே, தொலைஞ்சிருச்சா, காணாம போயிடுச்சா, கைமீறி போயிடுச்சா, எங்கு தவறிச்சா, விலகிருச்சா, அந்த நேரத்துல புலம்பாதீங்க, அந்த நேரத்துல அழுகாதீங்க, அதை நினைச்சு துக்கிக்காதீங்க. ஆண்டவரனே அந்த நேரத்துல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதை இந்த இயேசுவின் வல்லமை ஒளியும் உங்களுக்கு உபதேசமாய் கற்றுக் கொடுக்கிறோம். உலகத்துல இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுவதை விட இழந்ததற்காக சந்தோஷப்படுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கண்மலையை இடிஞ்சி விழுந்தாலும் நாம் நசுங்கி போக மாட்டோம். எந்த சுனாமி அலையே வந்து இழுத்துக்கிட்டு போனாலும் நாம் சாக மாட்டோம். மீண்டும் யோனாவை போல கரையில வந்து உயிரோடு விழுவோம். காரணம், நம்முடைய இருதயத்தை உரமாக்கி கொண்டு மேலோட்டமான காற்றாடி சத்தியத்தில் அல்ல, நல்ல அஸ்திபாரம் போடப்பட்ட உபதேச சத்தியத்தில். அப்போ காணாமல் போன, தொலைந்து போன நேரத்திலே சந்தோஷப்பட வேண்டும். அப்போ சந்தோஷப்படுவதற்கு இரண்டாவது ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 10:20 சொல்லுகிறது, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல ஒரு தேவ மனுஷி, நல்ல ஒரு கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் எதை குறித்து சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? என் புஸ்தகம் அண்ணா யூனிவர்சிட்டியில என்னுடைய பெயர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்குதா என்று பார்த்து சந்தோஷம் அல்ல. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில என் பெயர் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில என் பேர் இருக்குதுன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. நல்ல பரிசுத்தவான், நல்ல தேவனாளுடைய அருமையான தெய்வ பிள்ளை, தங்களுடைய நாமம் என்கிற பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு சந்தோஷம் என்றால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 24 கடைசி வசனம் சொல்கிறபடி ஈசாக்கு தன் மனைவியை கூடாரத்துக்குள் கூட்டு கொண்டு போய் தன் தாய்க்காக துக்கம் நீங்கி சந்தோஷப்பட்டான், ஆறுதல் அடைந்தான். இதுதான் சந்தோஷம்ன்றாங்க. அப்புறம் ஆதியாகமம் 26:8 ஈசாக்கும் ரெபேக்காலும் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதுதான் சந்தோஷம்ன்றாங்க.
இப்படி நல்ல சங்கீதத்தை பாடினா ஒரு சந்தோஷம்ன்றாங்க. ஆனா உண்மையாய் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருடைய சந்தோஷம், இரண்டாவது சந்தோஷம் என்னன்னா, அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக அவர்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்னைக்குமே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நான் செத்தா நான் நேரா கர்த்தருடைய பரதீசைக்கு போறேன். நான் அங்க அலைய மாட்டேன், இங்க அலைய மாட்டேன், இங்கு இருக்க மாட்டேன். ஏன்னா என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கு. அங்கு காபிரியல் தூதன், மிகாவேல் தூதன், பிரதான தூதன், ஓசுத்திரம் கர்த்தருடைய தூதன் அங்கு நின்று சொல்லுவார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை வெளியே நிற்பானேன், உள்ளே வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள். நான் சந்தோஷமா உள்ளே நுழைவேன் என்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. இதுதாங்க சந்தோஷம். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன? நீங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற டிஸ்னிலாண்டுக்கு போங்க. அங்க 4 நாள் 5 நாள் ரூம் போட்டு தங்கியிருந்து அவ்வளோ பெரிய அந்த டூர் பார்க் எல்லாத்தையும் சுத்தி பாருங்க. அந்த சந்தோஷம் பெருசா இருக்காது. நீங்க கேரளாவில் இருக்கிற மற்றும் பெங்களூர்ல இருக்கிற 2 இடத்துல இருக்கிற ஒண்டர்லாவுக்கு போய் பாருங்க. அந்த சந்தோஷம் அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்காது. ஆனா சந்தோஷப்படுங்கள் என்பதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற சரியான சத்தியம், உங்கள் பெயர்கள் கர்த்தர் நல்லவே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். முக்கியமாய் தொலைந்து போனவைகளுக்காக, இழந்து போனவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டா நீங்க தொலைந்தவைகளை உங்க கண்ணுக்கே கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். கர்த்தர் நல்லவே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் தொலைந்தவைகளுக்கும் இழந்தவைகளுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய நாமம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறதுக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த அருமையான சந்தோஷத்தின் அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. சரி, அப்ப நாம் சந்தோஷப்பட வேண்டியதுக்கு 2 காரணத்தை சொன்னேன். ஒன்று தொலைந்தவைகள், 2வது இழந்தவைகள், அதற்காக சந்தோஷம். 2வதாக நம்முடைய நாமம் பெயர் ஜீவ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷம். 3வது, எதற்காக, எதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல். 1 பேதுரு 4:13 வாசிக்கிறேன் ஜெபத்தோடு கவனியுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு காலத்துல நம்மை மகனே என்று அழைத்தார், அப்புறம் மகளே என்று அழைத்தார். கர்த்தர் நல்லவன். அப்புறம் சிநேகிதனே என்று அழைத்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். ஆனா அப்படியெல்லாம் அழைத்த தேவன் இப்போ கர்த்தர் நம்ம எப்படி அழைக்கிறார் தெரியுமா? பங்காளி என்று அழைக்கிறார். இந்த பங்காளி என்றால் என்ன? பங்காளி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த பங்காளிக்குரிய அழகான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஜெபத்தோடு கவனிங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 1:14. எங்களோட பங்காளியாய் இரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாக. இங்கு பங்காளிகள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கூட்டம் இருக்கு, நானும் ஒரு தொழில் செய்றேன், நீயும் அந்த தொழில் செய்வேன்.
நான் ஒரு வியாபாரம் பண்றேன், நீயும் அந்த ஒரு வியாபாரம் செய்வோம். 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒன்றா ஒரு வேலையை பார்ப்போம், ஒன்றா ஒரு தொழில் செய்வோம், இல்லாட்டி ஒன்றா ஒரு ஆலயத்தை கட்டுவோம், ஒன்றா ஒரு ஊழியத்தை நிறுவோம். அப்படி முன்பின் தெரியாத 2 பேரோ, முன்பின் தெரியாத 4 பேரோ ஒன்று கூடி இணைந்து முழுமனதா செய்கிற வேலைக்கு அந்த செய்கிறவர்களுக்கு பேர்தான் நல்ல பங்காளி என்று. இந்த பங்காளியிலேயே இன்னொரு பங்காளியும் உண்டு. என்ன பங்காளி தெரியுமா? வாசிக்கிற ரோமர் புஸ்தகம், மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 9:23. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். முதலாவது நாம் சந்தோஷப்பட வேண்டியது இழந்தவைகளுக்காக. 2வது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதற்காக. 3வது எதற்காக சந்தோஷப்பட வேண்டும்? ஆண்டவர் நம்மை பங்காளியாய் மாற்றியிருக்கார். அந்த பங்காளியிலேயே இங்க இன்னொரு விசேஷித்த பங்காளியை பார்க்கிறோம், அதுதான் உடன் பங்காளி. அப்ப பங்காளி என்றால் யார்? உடன் பங்காளி என்றால் யார்? பங்காளி என்றால் பார்ட்னர்ஷிப் முறை. நான் 5 லட்ச ரூபாய் போடுறேன், நீங்க 5 லட்ச ரூபாய் போடுங்க, 2 பேர் சேர்ந்து தொழில் செய்யும். 1 லட்ச ரூபாய் லாபம் வந்தா உங்களுக்கு 50,000, எனக்கு 50,000. இதுதான் பங்காளி. ஆனா அந்த பங்காளியில உடன் பங்காளினா யார் தெரியுமா? அந்த 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு சர்ச்சோ, ஒரு மினிஸ்ட்ரியோ, ஒரு பிசினஸோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது நஷ்டம் வந்துட்டாக்கா, கூட இருக்கிறவன் உன்னாலதான் நஷ்டம் வந்தது, நீ திறமை இல்லாதவன், உன்னால ஏன் பணத்தை இழந்துட்டேன் சொல்லுகிறவன் உடன் பங்காளி அல்ல. உன் நட்டம்தானே வந்தது, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபெக்ட் போடுறேன், முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் திரும்பவும் 2 பேர் சேர்ந்து இது மேல தூக்குவோம், திரும்ப ஒன்னா கட்டுவோம் சொல்லி அந்த பாடுகளில், இழப்பில் அல்லது பாதிப்பில் கூடவே இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் உடன் பங்காளி. இப்போ நீங்க சந்தோஷப்படுகிறவர்களா இருப்பதற்காக இப்ப ஆண்டவர் நினைச்சார், அவர் உங்களோடு பங்காளியாய் இருந்தார். ஆரம்பத்துல பங்காளியாய் இருந்தான் ஆண்டவை, இப்ப எப்படி மாறுகிறார்? நல்ல உடன் பங்காளியாய் மாறுகிறார். உங்களுக்கு ஒரு இழப்பு, உங்களுக்கு ஒரு தனிமை, உங்களுக்கு ஒரு கஷ்டம் எது வந்தாலும் அதிலும் பங்கு போட்டு நன்மையை மட்டுமல்ல குறைவிலும் பங்கு போடுகிறேன், குறைவிலும் ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல உடன் பங்காளியாய் ஆண்டவர் மாறிவிட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு வானத்தை பூமியை உண்டாக்கின அவ்வளோ பெரிய ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷனுக்கு பங்காளியா வர்றதுன்னா அது அவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, எல்லாராலையும் முடியாதுங்க. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் என்று சொல்லப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதை தவிர 70 சீசர்கள் வேற இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நல்ல பங்காளியா உடன் பங்காளியா இயேசுவுக்கு இருந்தது யாருன்னா ஒரே ஒரு ஆளுதான், அவர்தான் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பாடு வந்த போது ஆளாளுக்கு பிச்சிட்டு போயாச்சு, ஆளாளுக்கு சிந்தி செதறி போயாச்சு. நிறைய பேரை கொல்கதா மலைக்கிட்டே காணும், கல்வாரி மலைக்கிட்டே காணும், இன்னும் சிலரை கெத்செமனே தோட்டத்திலே காணாம போயிட்டாங்க. ஆனா இந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும் பாருங்க, இயேசுவை பிடிக்கும் போது, காயப்படுத்தும் போது, நியாயம் விசாரிக்கும் போது, அழைச்சிட்டு போகும்போது, அப்போஸ்தலர் கொல்கதாவை கொண்டு போகும்போது, அங்க கொண்டு சிலுவையில் அறையும் போது, அப்படியே ஈட்டி எடுத்து குத்தும் போது, இயேசுவானவர் 7 வார்த்தை பேசும் எல்லா நேரத்திலும் அந்த யோவான் என்கிற அன்பின் அப்போஸ்தலன் கூடவே இருந்தான்.
இந்த சீசனுக்கு பேர் தாங்க உடன் பங்காளி. இப்போ நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல உங்க ஜீவியத்துல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யாராவது இடுக்கன் அனுபவிக்கும் போது அல்லது சஞ்சலத்தை அனுபவிக்கும் போது, சந்திக்க கூடாத சோதனையை சந்திக்கும் போது நீங்க பங்காளியா இருந்தீங்களா, உடன் பங்காளியா இருந்தீங்களா, அல்லது அவங்கள கர்த்தர் பார்த்துக்கொண்டு விலகி வந்தீங்களா என்பதை பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சந்தோஷப்படுங்க வேண்டிய மூணாவது காரியம், அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு பங்காளியாய் மாறி இப்ப அவர் உடன் பங்காளியாய் மாறினதுனாலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒவ்வொருவரும் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை போல மாற வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்த போது 14ஆம் வசனத்துல பார்த்தோம் ஆசீர்வதியுங்கள் என்று, 15ஆம் வசனத்துல பார்த்தோம் சந்தோஷப்படுங்கள் என்று. மூன்றாவது அந்த 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். இங்கு மூன்றாவதாய் ஒரு அருமையான வார்த்தையை வாசிக்கிறோம். ஏக சிந்தையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏக சிந்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த ஏக சிந்தை என்றால் என்ன? இந்த ஏக சிந்தை என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 15:6. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஏக சிந்தை என்றால் என்ன தெரியுமா? அந்த ரோமர் 15:6 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே. ஆமென். இந்த கடைசி காலத்துல கிறிஸ்து இயேசுவை போல வாழ்கிறவர்கள், கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அந்த கிறிஸ்து இயேசு என்றால் யார்? கிறிஸ்து இயேசுவின் மாதிரி என்றால் எது? கிறிஸ்து இயேசு என்றால் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து இயேசுவின் மாதிரி என்றால் எது? அவர் விட்டு போன நற்கிரியைகள் தான் நமக்கு மாதிரி. அவர் என்ன நற்கிரியை, எதை விட்டு போனார்? ஒரு நாள் சொன்னார், ஓ இந்த அப்பத்தை புசித்து இந்த பானத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை. ஏன்னாக்கா இது நான் உங்களுக்கு அடையாளமாய் வைத்து போகிறேன். அப்ப அந்த திருவிருந்தை யார் ஒழுங்கா கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நல்ல முன்மாதிரியை, கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ திருவிருந்து அது மாத்திரமல்ல, இப்படியாய் எனக்கு இடம் கொடு, இது தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் விட்டுட்டு போனார், ஒரு மாதிரியாய். அந்த ஞானஸ்நானத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினால் நல்ல கழுத்தளவு தண்ணீரை முழுகி எடுக்கிற அந்த ஞானஸ்நானம், இது தேவனுடைய கிறிஸ்துவின் மாதிரி. இது அவர் விட்டு போனார். அந்த மாதிரியை பின்பற்றுவதுதான் ஏக சிந்தை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பரமண்டலத்தில் இருக்கிற பரமபிதாவை என்று சொல்லி ஜெபம் பண்ணுவதற்கு அளவாய் கற்றுக் கொடுத்து, நீங்களும் இப்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த ஜெபத்தின் மாதிரியை விட்டு விட்டு போனார். அதுதான் அந்த மாதிரி, அது ஜெப மாதிரியை பின்பற்றுவதுதான் ஏக சிந்தை. கர்த்தர் நல்லவே. கடைசியா இயேசு கிறிஸ்து விட்டு போன அடையாளம் எது?
அவரு விட்டு போன அடையாளத்துல ரொம்ப பிரதானமான ஒரு அடையாளம் எதுனாக்கா, நான் என்னத்தை விசுவாசிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட வடியும் போது, 3 ஆணிகளில் தொங்கும் போது, அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, பிதாவே தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க. இயேசு கிறிஸ்து விட்டு போன மாதிரிகளையே ரொம்ப பெரிய மாதிரியே அதுதான், ரொம்ப பெரிய மாதிரி இந்த மன்னிக்கிற சுபாவம். அப்போ ஏக சிந்தை என்பது என்ன? கிறிஸ்துவை போல வாழ்வது கர்த்தர் நல்லது. கிறிஸ்துவுக்காக வாழ்வது கர்த்தர் நல்லவை. கிறிஸ்துவோடு வாழ்வது, அவர் விட்டு போன நற்கிரியைகளை நாம் பின்பற்றுவோமானால் அதுவே அருமையான ஏக சிந்தை. இந்த ஏக சிந்தை எல்லாருக்கும் உண்டாக வேண்டும். ஒரு தேவப்புள்ள வாழ்க்கையில யாரோடும் ஒத்து போகக்கூடிய, எதையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அந்த ஏக சிந்தை வந்துடும். ஏக சிந்தை வந்துட்டா என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், 1 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்ப அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய, பரிசுத்தவாட்டியுடைய, நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஏக சிந்தை இருக்குன்னாக்கா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏக சிந்தை இருப்பதற்கு சில அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? அந்த 2 கொரிந்தியர் 13:11 சொல்லுது. 1, அந்த ஏக சிந்தை உள்ளவர்கள் நல்ல சமாதானமாய் இருப்பாங்க எல்லாரோடும். 2வது, எப்போதும் யாரோடும் அன்பு காட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். 3வது, சமாதானத்தின் காரணராகிய தேவனே அந்த ஏக சிந்தை உள்ளவர்களோடு கூடவே இருக்கும். இந்த ஏக சிந்தை உள்ளவர்களுக்கு இந்த 3 அடையாளங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும். 1, சமாதானமாயிருப்பார்கள், 2வது அன்பாயிருப்பார்கள், 3வது தேவன் கூடவே இருப்பார், இவர்களும் தேவனோடு கூடவே இருப்பார்கள். இவர்கள்தான் ஏக சிந்தை உள்ளவர்கள். இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிற விசுவாச தேவ பிள்ளையே, இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிற அன்பின் ஊழியக்காரரே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏக சிந்தை இருக்கிறதா என்று பாருங்கள். இன்றைக்கு 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14, 15, 16 படி, முதலாவது ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிப்பது என்றால் என்ன? தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பதும், உதாசீனப்படுத்தினவர்களுக்கு உதாசீனப்படுத்தாமல் இருப்பதே நாம் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது. 2வது, சந்தோஷப்படுங்கள். எந்த நேரத்தில் சந்தோஷப்பட வேண்டும்? இழந்தவைகளுக்காக சந்தோஷப்பட வேண்டும், காணப்படாதவைகளுக்காக சந்தோஷப்பட வேண்டும். உபத்திரவத்திலே வேதனைக்கு பாடுகள் அனுபவிக்கும் போது சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியத்தின்படியான சந்தோஷம். 3வது, ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தை என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது, இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதற்கு பேர்தான் ஏக சிந்தை. அந்த ஏக சிந்தை இருந்தா உள்ளத்திலே சமாதானம் இருக்கும், இருதயத்திலே அன்பு இருக்கும், சரீரத்திலே இயேசு கூடவே இருப்பார். இந்த 3 வார்த்தைகளை உங்க ஜீவியத்திலே தேவனாகிய கர்த்தர்
ஆமென்றும் ஆமேன் என்றும் வாய்க்க பண்ணுவாராக. இந்த சத்திய பிரமாணம் உங்க குடும்பத்திலே பலிப்பதாக. இந்த ஆழ்ந்த உபதேசத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு தேறின விசுவாச மக்களாக, தேறின தேவ மனுஷனாய் மனுஷியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, ஆசீர்வதியுங்கள் என்றும் சந்தோஷப்படுங்கள் என்றும் ஏக சிந்தையாய் இருங்கள் என்றும் இந்த மூன்றை வைத்து மூன்றாய் 9 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தீரே. இந்த 9 உபதேச பிரமாணங்களும் எங்க ஜீவியத்தில் வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆவியில் நிரம்பி கண்களை மூடி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த இந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை கொண்டு ஆசீர்வதியுங்கள் என்றும் சந்தோஷப்படுங்கள் என்றும் ஏக சிந்தையாய் இருங்கள் என்பதை குறித்து மூன்றாய் 9 காரியங்களை கர்த்தர் 9 கனிகளுக்கு இணையாய் உடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. இந்த சத்தியம் உடைய ஜனங்களை அன்று உம்மை போல கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் மாறட்டும், கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த ஏக சிந்தை உள்ளவர்களுக்கு சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், கிறிஸ்து அவர்களோடு கூட இருப்பார் என்ற அந்த 3 அடையாளங்கள் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் உண்டாவதாக. சமாதானம் நிரப்பட்டும், அன்பு நிரப்பட்டும், இயேசு கூடவே இருப்பீராக. இந்த 3 துணையான கிருபை பிள்ளைகளை நிரப்பட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும். நாளை காலை இருட்டோட ஜெபத்திலே உடைய பிள்ளைகள் 3 மணிக்கெல்லாம் அதிகாலை வந்து உடைய நாமத்தை உயர்த்த சிந்திக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.